பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த ஜூலை 21ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இரு அவைகளிலும் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி ஆகிய விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். மேலும் அனைத்து விவகாரங்கள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்தும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டு ஒரு வாரத்தை வீணடித்து விட்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மணவெளி மற்றும் பாகூர் தொகுதிகளை சேர்ந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், ரமேஷ் மற்றும் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு தற்போது மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் சட்டமன்றத்தில் அறிவித்தது போல அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் ஷட்டரின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த பணத்தை திருடிச் செல்லும் திருடனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சதீஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான ஜூஸ் கடையில் பணத்தை திருடிய சேலத்தைச் சேர்ந்த பிரபல திருடன் பாண்டியன் என்பவரை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் இருந்து இருசக்கர வாகனம், 2000 ரூபாய் ரொக்கப்பணம், கடைகளை உடைக்க பயன்படுத்திய இரும்பு ராட், திருப்புளி ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் பாண்டியனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இத்திருட்டுச் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பகல்காமில் அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகளின் பதுங்கும் இடத்தை கண்டறிந்த ராணுவம் 3 பேரை சுட்டுக் கொன்றுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்ட பிறகு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஸ்ரீநகரில் உள்ள லிட்வாஸ் பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கி இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அப்போது போலீசாருடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்பொழுது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் மகாதேவ் என ராணுவம் பெயர் சூட்டியுள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு உள்ளனர். காஷ்மீரில் பகல்காம், ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பேட்மிண்டன் விளையாடும் போது மாரடைப்பு ஏற்பட்டு இளைஞர் உயிரிழக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் ராகேஷ் என்ற இளைஞர் நண்பர்களுடன் பேட்மிண்டன் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது திடீரென கீழே விழுந்தார். உடனடியாக அவரது நண்பர்கள் ராகேஷை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் அவரது குடும்பம் மற்றும் நண்பர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது குறித்தான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடிமாலி பணம்குட்டி சப்பாத்து பாலத்தை கடக்க முயன்ற ஒருவரின் இருசக்கர வாகனம் கடும் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டது. கேரளாவில் கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இடுக்கி மாவட்டம் அடிமாலி பணம்குட்டி சப்பாத்து பாலம் அருகே தொடர் கனமழை காரணமாக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் பாலத்தை கடக்க முயன்ற பொழுது திடீரென கடுமையான மழை வெள்ளம் கரை புரண்டோடியது. இதில் இருசக்கர வாகன ஓட்டி சிக்கிக் கொண்டார். பின்னர் தனது இருசக்கர வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு பாலத்தை கடந்து சென்றார். இது குறித்தான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநள்ளாறு தொகுதியில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு GNS அறக்கட்டளை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் GNS அறக்கட்டளை சார்பில் நினைவு பரிசு மற்றும்
ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. GNS அறக்கட்டளையின் நிறுவன தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான GNS ராஜசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த கோரியும் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகிய நிலையில் அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலை நிறுத்தம் தொடரும் என போராட்டக்காரர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். இது முதலமைச்சர் ஐயாவுக்கும் தெரியும். ஏற்கனவே பல கட்ட கோரிக்கையை முதலமைச்சர் ஐயா கனிவோடு கேட்டு எங்களுக்கு நியாயமான 5வது ஊதிய குழு அவங்க தான் கொடுத்தாங்க. 6வது ஊதிய குழு அவங்க தான் அமல்படுத்தினாங்க. ஐயா அவர்கள் வாழும் சித்தர் ஐயா அவர்கள் நிறைய PRT செய்துக்கிறீங்க, நிதியை நிறைய கொடுத்துருக்கிறீங்க. இது எப்பெல்லாம் இந்த நிர்வாகம் நலிந்து போதோ அப்பெல்லாம் ஐயா வருவாங்க, அதை தூக்கி விடுவாங்க. நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாராகிறோம், போராட விரும்பவில்லை, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் செய்ய விரும்பவில்லை, எங்கள் நியாயமான கோரிக்கையை தீர்த்து வைக்கணும் என்று சொல்லுகிறேன். இன்னைக்கு என்ன பண்றீங்க? இன்னையில இருந்து தொடர் வேலை நிறுத்த போராட்டம். அரசாங்கம் எங்களை கூட்டு பேசுற வரையிலும் இந்த போராட்டம், கோரிக்கை தீர்வு வரையில போராட்டம் தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.